ரிலீஸ் ஆகாம இருக்காதுங்க. நல்லா தைரியமா இருங்க, ரிலீஸ் ஆயிடும். இப்போ அந்த ட்ரைலரை பார்க்கும்போதே நிறைய விமர்சனங்கள்லாம் எழுந்தது. அதுல வந்து ஒரு வேன் மேல நின்றுட்டு கிட்டத்தட்ட எப்படி கரூர்ல ஒரு பிரச்சாரம் பண்ணாங்களோ, ஒரு வேன் மேல நின்றுட்டு பிரச்சாரம் பண்ணாங்களோ, அதே போலதான் ஒரு சீன் அதுல இருக்கு. ஒரு வேன் மேல நிக்கிறாரு, அங்க நின்றுட்டு கை கட்டுறாரு, ஒரு கூட்டம் வந்து அவரை பாக்குது. சோ எப்படி ரோட் ஷோ பண்ணாரோ அதே போல ஒரு சீனை வந்து வச்சிருக்காங்க. மேபி இந்த கரூர் இன்சிடென்ட் நடக்கல அப்படின்னா நிஜமாலும் இந்த சீனை தான் அங்க வச்சிருப்பாங்களா? அரசியல் பேசுறது குவாலிட்டி இல்லாத அரசியல் பேசுறாங்க. அதே மாதிரி சினிமாவும் பார்த்தோம்னா குவாலிட்டி இல்லாத சினிமாவை கொடுக்குறாங்க. அவரு வண்டி மேல நிக்கிற மாதிரியான ஒரு சீன் இருக்குன்னு கொஞ்சம் மனசுல ஈரம் இருந்தா அந்த ஷாட் நீங்க வச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா அங்க 41 பேர் இறந்துருக்காங்க. நீங்க கரூர்ல வண்டியோட போய் அந்த மாதிரி நிற்கும் போது என்னாச்சு, 41 பேர் இறந்தாங்க. அதை நீங்க கமர்ஷியலா மானிட்டைஸ் பண்றதுக்கான கண்டென்ட் கிடையாது. கரூர்ல சம்பவம் நடக்குது, அதை வச்சு நம்ம கமர்ஷியலா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணா எவ்வளவு கேவலமான விஷயம் அது. ஆனா நீங்க ஏற்கனவே பிளான் பண்ணிட்டீங்க, அந்த ஸ்டைல்ல ஒரு படம் பண்ணணும் நீங்க ஏற்கனவே பிளான் பண்ணிட்டீங்க. சோ உங்க படத்தோட சீன்ஸ் எல்லாம் மாத்த முடியாது, இந்த மாதிரி சில சிக்கல்கள் இருக்கும். ஆனா நீங்க கொஞ்சமும் கண்டுக்காம எதை பத்தி யோசிக்காம அந்த மாதிரி ஒரு சீனை நீங்க வைக்கிறீங்க. ஆக்சுவலா இப்ப அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, 41 பேரோட உயிர் தான் அவங்க ஞாபகத்துக்கு வருது. நீங்க ஒரு சின்ன ஒரு அஞ்சலி கூட நடத்தல, அவங்களோட போட்டோஸை வச்சு கூட அவங்களுக்கு மரியாதை செலுத்தல. இல்ல காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு. எங்க விழுந்தாரு சொல்லுங்க, எங்க பாத்தீங்க நீங்க? நான் பார்க்கல. யார் பார்த்தா? யாரும் பார்க்கல. ஆனா ஏதோ ஒண்ணு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அது எல்லாரும் பாக்குற மாதிரி மன்னிப்பு எல்லாம் கேட்க கூடாதா? தனியா யாரும் பார்க்காத இடத்துலதான் மன்னிப்பு எல்லாம் கேட்கணுமா? அதுவும் தனியா தான் நீங்க கால் எல்லாம் விழுமா? ஏன் எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேளுங்க. அது மன்னிப்பு கூட கேட்கணும், ஒரு வருத்தம் தெரிவிங்க, ஒரு தார்மீக பொறுப்பு எடுத்துக்கோங்க. அதுல என்ன பெரிய குறைஞ்சு பேர போதும்? உங்களுக்காக 41 பேர் இறந்திருக்காங்க, 41 பேர் அவ்வளவு தியாகம் பண்ணிருக்காங்க உங்களுக்காக. நீங்க கொஞ்சம் இறங்கி வர மாட்டீங்களா? உங்களோட இமேஜ் தானே உடையது லைட்டா. நீங்க வந்து கொஞ்சம் தார்மீக பொறுப்பெடுத்தா என்ன ஆக போகுது? விஜய்ன்ற ஒரு மனிதர் தான், அவரும் தப்பு பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு, தப்பு பண்ணா அவரும் மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தானே தெரிய போகுது. இதுல உங்களுக்கு என்ன குறைஞ்சு போச்சு? 41 பேரோட உயிர் போயிருக்குல்ல, அந்த இமேஜை கட்டி காத்து என்ன பண்ண போறீங்க? சோ அதனால ஒழுங்கான படத்தையும் பண்றது கிடையாது, ஒழுங்கான அரசியலும் பண்றது கிடையாது. இது காட்டக்கூடிய விஷயமே அதுதான். எவ்வளவு இன்சென்சிட்டிவா இருக்காங்க பாருங்க. இப்பதான் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதை யூஸ் பண்ணி படத்தை வளர்க்குறாங்க. அந்த சீன்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். சீன்ஸ்ல ஏதோ போட்டோஸ்ல ஏதோ ஒன்று வருது. அந்த மாதிரி வேற எடுத்திருக்காங்க. அந்த வண்டி மேல நிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கு. அது எவ்வளவு தவறா இருப்பாங்க. இங்க களத்துல ஒண்ணுமே இல்லையே, படத்துல மட்டும் தானே இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? களத்துல ஒண்ணும் பண்ணாம ஏதோ பண்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்றீங்க. சினிமாவை பண்ணி ப்ரொபகண்டாவை பண்ணி அது வழியா பணத்தையும் சம்பாதிச்சுக்கிறீங்க. எலெக்ஷனுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. இங்க சிக்கல் இருக்கு. சோ நேத்துக்கும் இன்னைக்குள்ள வித்தியாசம் அதுதான். நேத்து மாதிரி ஒழுங்கான பொலிட்டிக்ஸ் நீங்க பண்ணிருக்கணும். இன்னைக்கு நீங்க அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. மக்கள் அரசியல் பண்ணாம இன்னைக்கு நரேட்டிவ் பிம்ப அரசியலை வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இது பெரிய ஒரு சிக்கல். அரசியல்னா என்னன்னு தெரியாது, என்டர்டைன்மெண்ட் என்னன்னு தெரியாது. இவங்க ஒழுங்கான படத்தையும் பண்ண மாட்டாங்க, ஒழுங்கான அரசியலும் பண்ண மாட்டாங்க. உட்காந்து மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறது தான் இவங்க வேலை. ஒரு நல்ல ஃபில்ம் மேக்கர்னா குவாலிட்டியான படத்தை பண்ணணும். குவாலிட்டியான படம் பண்றவன் இந்த மாதிரியான வேலைகளை இறங்க மாட்டான். அரசியலே தெரியாம நாட்டு திருத்தம் பாருன்னு உள்ள வர மாட்டான். நல்ல அரசியல்வாதின்றவன் ஒழுங்கான அரசியல் பண்ணணும், மக்கள் பிரச்சனை எடுத்து பேசணும். அவன் ஃபில்ம் ப்ரொடியூஸ் பண்றான் பாரு, நடிக்கிறேன் பாருன்னு போக மாட்டான். இப்ப நீங்க சொல்ல வரது என்னன்னா, விஜய் வந்து நல்ல படத்தையும் தர மாட்டாரு, நல்ல சினிமாவும் தர மாட்டாரு, நல்ல அரசியலையும் தர மாட்டாரு, அவர் நம்பி போயிடாதீங்க அப்படின்னு.